உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ரெண்டாவது, இந்த காலகட்டம் 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துக்கங்க. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டணும், வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நாம் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் பொதுவானவை. நம் வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதற்கும், வாழ்க்கையில் நாம் ஒரு வளர்ச்சியை எட்டுவதற்கும், பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்து நிற்பதற்கும் இந்த விஷயங்கள் முக்கியமானவை. என்ன சார் அப்படி அந்த விஷயம்? நாம் எப்போதுமே நமது வீடாக இருந்தாலும் சரி, நமது உடலாக இருந்தாலும் சரி, மனதாக இருந்தாலும் சரி, சோம்பலுக்கோ தூய்மையற்ற விஷயத்திற்கோ இடம் கொடுத்து விடக்கூடாது. நிச்சயமாக பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிக்கம் வந்துவிட்டால் போராட்டத்தை சந்திப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? அது நெருப்பு ராசி. சனியினுடைய தாக்கம் அவங்களை அமுக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாலையில் எழுவது, சுத்தமாக உடை அணிவது, வீட்டையும் நாம் இருக்கும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டால் மேஷராசி வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். மந்தம் என்ற நிலைக்கு மேஷத்தை சனி பகவானோ அல்லது நெகட்டிவான விஷயங்களோ அமுக்காது, தாக்காது. ரிஷபராசியை பொறுத்தளவில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் மனைவி மூலமாக சொத்து வரும் இல்லையா? சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்தால் கணவன் மூலமாக சம்பாத்தியம் வரலாம் சொல்லுவோம். ஆனாலும் கூட இவர்களுக்கும் சுத்தம் ரொம்ப பிடிக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், புது புது ஆடைகள் அணியணும், அதெல்லாம் அவங்க கூடவே பிறந்தது, அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனால் முணுக்குன்னு கோபம் வரும். சனிக்கு பிடிக்காத விஷயம் முணுக்குன்னு கோபம் வர்றது. வீட்டில் உள்ள முதியவர்களை, பெரியவர்களை கடினமாக பேசுவது, முதியவர்களை, பெரியவர்களை கடினமாக வார்த்தை பேசாமல் இருந்தால் ரிஷபம் ஜெயிச்சிடும். சனியோட ஆதிக்கம் வராது. முக்கியமான விஷயம் இல்லை அது. கன்னி ராசிக்கு சனியா மிதுனத்துக்கு வந்துடும். கன்னி அப்புறம் போகலாம். இந்த மிதுனத்திற்கு ஒரு சிறப்பான குணம் உண்டு. புத்திசாலித்தனமாக பேசும், நகைச்சுவையாக பேசும். இந்த நகைச்சுவை எல்லாருக்கும் பிடிக்கும். இரட்டைத்தன்மை உள்ளது. ஒரு முடிவை சரியாக எடுக்க தெரியாது. அப்ப மிதுனத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் நகைச்சுவையாளர்களாக இருக்கலாம், நகைச்சுவையாக பேசலாம். பெரியவர்களை, முதியவர்களை நகைச்சுவை பண்ணுகிறேன் என்ற வார்த்தையால் அவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொண்டால் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லத்தான். கடுமையான வார்த்தைகள், அது அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ நகைச்சுவையாக கிண்டல் அடிக்கிறேன் என்ற வார்த்தை அவர்கள் மனதை புண்படுத்துகிறது என்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். கடகராசியை பொறுத்தளவில் 7ஆம் இடத்ததிபதியே சனி. தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, தான் அழகாக இருக்கிறோம் என்று சொல்வது, கற்பனை வளங்களை வளர்த்து கொள்வது,
எல்லா ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்துவது. பாசத்தினுடைய தாய் தானே அது. சந்திரனே தாய் தானே. பாசத்திற்கு அடிமையானவர்கள் அவர்கள். ஆனால் இந்த பாசத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதற்காக, நாம் எல்லோர் மீதும் பாசம் வைத்திருக்கிறோம் என்பதற்காக அவசரப்பட்டு யார் மீதும் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ, நீங்கள் கொட்டி தீர்க்கிற வார்த்தைகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் தடை தடங்களை ஏற்படுத்திடுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க. சிம்மம், அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். குலதெய்வம், குழந்தை பாக்கியம், இது எல்லாவற்றுக்கும் அதுதான். குழந்தைகள் மீது அன்பு செலுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ, உங்களுடைய அண்ணனோ அக்காவோ, உங்கள் தாத்தாவோ பாட்டியோ, அவர்களை விட நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய குணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடை தடங்கள் தாமதத்தை கர்மக்காரர்கள் சனிதான், சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரவே மாட்டார். கன்னி, இது காதலில் சிறந்த ராசின்னு சொல்லுவோம், காதல் ராசின்னு சொல்லுவோம். நிறைய காதல் ரசனை உள்ள ராசிலாம் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எல்லாருக்கும் அந்த காதல் ரசனை இல்லை. நிறைய பேர் காதல் தோற்றவங்க இருக்காங்க, காதலுக்கு பயப்படுறவங்க கண்ணில் இருக்காங்க. ஆனாலும் கூட கன்னி கடன் இல்லாமல் வாழ முடியாது. கடன் தான் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றம். கன்னி ராசியில் அதிகப்படியான கடன் பட்டால் அவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆள் வந்துடுவார், பணக்கான வந்துடுவார், பக்குவப்படுத்தும். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கேட்பவர்களை கடுமையாக திட்டுவது, கடன் வாங்கி கொண்டு மற்றவர்களை ஏளனமாக பேசுவது, கடன் வாங்கி கொண்டு கடன் கொடுத்தவர்களையே தரக்குறைவாக பேசுவது அல்லது ஏமாற்றுவது, அந்த வேலையை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். அதுவே நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பி நம்மளை படுபாடுபடுத்திடும். கர்மக்காரன் சனி நம்மளை சும்மா விட மாட்டார். இது ரொம்ப கவனமாக இருந்துக்கும். லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிர வீடு துலாம், இது தராசு போன்றது. அதான நீதிமன்றம், சனி உச்சமடையக்கூடிய இடம். இது காலபுருஷனுக்கு 7ஆம். தனது மனைவி மீது அதிக அன்பு வையுங்கள், அதில் தப்பு இல்லை. ஆனால் மனைவியை தரக்குறைவாக பேசாதீங்க. எப்போ வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் திட்டலாங்கிற நிலைக்கு போயிடாதீங்க. அது பெரிய பாவத்தை கொண்டு வரும். மனைவி மீது அன்பு செலுத்துங்கள். மனைவியை தகாத வார்த்தைகளால், கடுமையான வார்த்தைகளால், கெட்ட வார்த்தைகளால், வீண் பழிகளால் அவர்களை உதாசீனப்படுத்தினால் பல விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க சனீஸ்வர பகவானே துணையாக வந்து நிற்பார். விருச்சிகம், இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஒருவருடைய ஆயுளை பற்றி பேசாதீர்கள், ஒருடைய உடல்நிலையை பற்றி பேசாதீர்கள். ஒருவருக்கு அவர் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அவன் பண்ண அட்டாசனால இது நடந்துச்சு, உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு அவர் கிடைக்காரு, இவன் பண்ண அட்டாசனால இது நடந்து போச்சு, இவன் என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா என்று அடுத்தவர்களை குத்தி 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 பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் சனியோட தாக்கமோ பெரிய பாதிப்போ உங்களுக்கு வர கர்மா வேலை செய்ய. 9ஆம் இடம் என்பது தனுசு, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இது நம்ம சொல்லலாம் நெருப்பு ராசியும் கூட அன்பை சின்னமாக கொண்டது. ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது, தர்மஸ்தானம் சொல்லுவோம். நீங்கள் செய்த தர்மத்தை, நீங்கள் கட்டிய கோவிலை, நீங்கள் செய்த புண்ணிய காரியங்களை, நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன், என்னால் தான் இது உருவானது என்ற விஷயத்தை எப்போது விட்டு ஒழிக்கிறீர்களோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்கள். அந்த வார்த்தையே வரக்கூடாது. எதை செய்தாலும் சரி உங்களுக்கு கடவுள் அள்ளி கொடுப்பார். கர்மாவை நாமளே விலைக்கு வாங்கி. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பது மகரம். நீங்கள் எப்போதும் ஒரு தொழில் செய்வதற்கு உதவி இருக்கலாம். நீங்கள் போய் அந்த கடையில் வேலை பார்த்ததுக்கு முன்னாடி அந்த கடைக்காரர் வளர்ந்துருக்கலாம், அல்லது நீங்கள் ஒருத்தர் சின்ன சின்ன உதவி பண்ணி அவங்க தொழிலில் பெரியாளாக இருக்கலாம். என்னால் வளர்ந்தான், நான் தான் வளர்த்து விட்டேன், என்னால் தான் இந்த தொழிலில் பெரியாள் ஆனான், இவன் இந்தளவுக்கு சம்பாதிக்கிறது நான் தான் காரணம், இப்படிங்கிற விஷயத்தை பேசாதீங்க. வளர்ந்தவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை உண்டு. அவங்க வளர்ந்துட்டு போக போக உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுத்துட்டே இருப்பார். என்னால் 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 என்றால் இன்னால் பாலாகிவிடும். அந்த நிலைக்கு நீங்கள் போகாதீங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. கும்பம், இது லாபஸ்தானம்.
எப்போதும் எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடியது. தனம் மட்டும் முக்கியமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லாபமும் முக்கியம். என்னால் தான் இவனுக்கு இந்த லாபம், நான் அவனை கொண்டு சேர்த்தனால தான் இவன் இப்படி சம்பாதிச்சான், இந்த சொத்தெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நான் சொல்லலாம் இதெல்லாம் அவனுக்கு கிடச்சிருக்குமா, இதை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதை சொல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வேண்டிய லாபம் உங்களுக்கு வந்துடும். சொல்ல சொல்ல உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். என்னால் உங்களுக்குள்ள பூரா அங்கே தானே போகும். உங்களுக்கு எப்படி சார் வரும்? இது இது கேட்குறது கூட ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். என்னடா இருந்தாலும் ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் உண்மை ஐயா. நினைத்து பார்க்க வேண்டிய காலம், யோசித்து பார்க்க வேண்டிய காலம். மீனம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம். நான் என் வாழ்க்கையிலே வாழ்நாளிலே சம்பாதித்த பொருள்களை எல்லாம் என் குடும்பத்திற்காக, என் நண்பர்களுக்காக, என் உறவுகளுக்காக எல்லாவற்றையும் செலவழித்து இழந்து விட்டேன். என்ன இருக்கு இனிமே? நன்றி கெட்ட போயிரு. இவனுக்கு இதை செஞ்சேன், அவனுக்கு அதை செஞ்சேன், இவனுக்கு இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், எனக்கு என்ன இருக்கிறது? அவன் கஷ்டப்படுறேன். இது நியாயமான வார்த்தையாக தான் நமக்கு தெரியும். சார் நான் செஞ்சது தானே சார் சொன்னேன், நான் இதெல்லாம் பண்ணினேன் இல்லை, அவங்களுக்கு பண்ணாமல் நான் இல்லையே, பண்ணது தானே சார் சொன்னேன். அவன் இது ஒரு தப்பாக போயிருமா? நிச்சயமாக. நான் அவனுக்கு அதை செய்தேன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவர்களுக்கு இவர்களை இப்படி செய்தேன்னா இவர்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இவர்களை உயர்வாக்கினா நீங்கள் உயர்வாக்கணும். அப்போ அவங்களுக்கு உயர்வாக்கிட்டு நீங்கள் செய்கிறது விஷயம், நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வார்த்தைகள் போகக்கூடிய வார்த்தைகள்லாம் அவர்களை உயர்வாக்கி கொண்டே போகிறது, உங்களுக்கு விரயமாகி கொண்டே இருக்கிறது என்ற நிலைப்பாடுகள் வந்துவிடும். அதை சொல்லாதீர்கள். அவர்கள் உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவர்கள் உயர 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 அதனுடைய ஒரு பகுதி உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க சார். நிறைய பேசலாம், அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். பார்த்துருக்கிற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன். நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு கிடைக்கட்டும். ஜாதகம் பார்க்கணும் விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் 95 97 35 41 37 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.